நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கடுமையான நெருக்கடி, ஒரு கடுமையான சூழ்நிலை, என்ன பண்ணுறதுனே தெரியல, வேலை இல்லை, இந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையில் உள்ளவங்களுக்கு ஒரு பரிகாரம். எனக்கு தெரிஞ்ச என்னோட வாடிக்கையாளர் ஒருத்தர் 3 வருடமாக அவருக்கு வேலை இல்லை. 3 வருடமாக வேலை இல்லை. அவருக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கிறார். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும், தான் போட்டிருக்கிற ஒவ்வொரு ஆபரணத்தையும் வச்சு அதை அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கி, இல்லை சேல்ஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கி அவங்களோட ஜீவனம் நடக்குது. இப்போ வைக்கிறக்கும் பொருள் இல்லை, வேலையும் இல்லை. எந்த வேலைக்கு போனாலுமே வேலை இல்லை, அவருக்கு எந்த தொழிலும் அமையலை, வேலையும் இல்லை. அப்போ அவருக்கு நான் என்கிட்ட அவர் பார்த்தப்போ நான் அவருக்கு சொன்ன ஒரே பரிகாரம் என்னென்னா, காலையில் நேரத்தில் எந்திரிங்க, 4 to 5 எந்திரிச்சு என்ன பண்ணுங்கன்னா 2 விளக்கு ஏற்றிக்கோங்க. விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட அப்பா அம்மா அவங்கக்கிட்ட மனசார மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு சங்கடம் கொடுத்துருந்தாலோ இல்லை வலியை கொடுத்துருந்தாலோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு உங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க. உங்களோட தாத்தா பாட்டி அவங்கக்கிட்டேயுமே உங்களுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு வலியை கொடுத்துருந்தாலோ சங்கடத்தை கொடுத்துருந்தாலோ என்னை மன்னிச்சிருங்கன்னு அவங்ககிட்டே மனதார மன்னிப்பு கேளுங்க. உங்களோட ஆத்மா, உங்கள் ஆத்மா என்ன சொல்லுது? நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், நான் இன்றைக்கி நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்கள் ஆத்மா சொல்லும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? மனதளவுலையும் உடல் அளவுலையும் கஷ்டப்படுறோம். இப்போ உங்கள் ஆத்மாட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டுட்டு இன்றைக்கி என்ன உங்களுக்கு வேணுமோ, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் நிம்மதியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் எனக்கு இன்றைக்கி வேலை கிடச்சிருச்சு, எனக்கு வருமானம் வந்துருச்சு, என் குடும்ப சுபிட்சமாக இருக்குது, நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், என் குழந்தைகளுக்கு நான் ஃபீஸ் கட்டிட்டேன், எனக்கு பல வழிகளும் எனக்கு உதவிகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிங்க. மனதார 48 நாள் இந்த பிரார்த்தனையை வைங்க அப்படின்னு நான் சொன்னேன். வேலைக்குன்னு இந்த ஒரு கோரிக்கைன்னா ஒரு கோரிக்கையை வச்சுருங்க. 48 நாள் அந்த ஒரே கோரிக்கையே டெய்லியுமே பண்ணிட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவரும் 48 நாள் கரெக்டாக அவர் பண்ணார். அது முடிக்கிறதுக்குள்ளே அவர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 11 வருடங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த 10 வருடங்கள் அவர் என்ன பண்ணிட்டார்? அந்த துறையை விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே இன்னொரு துறையில் அவர் இருந்திருக்கிறார். இப்போ மறுபடியும் அவருக்கு ஒரு நண்பர் மூலமாக ஐடி கம்பெனிலே அவருக்கு வேலை கிடச்சிருச்சு. என்னை கூப்பிட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி மேடம் நீங்கள் சொன்ன இதை பண்ணி எனக்கு வேலை கிடச்சிருச்சுங்க மேடம், ரொம்ப நன்றிங்க மேடம், எனக்கு இந்த முதல் சம்பளம் வாங்கி உங்களை பார்க்குறேன், எனக்கு உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு எனக்கு இருக்குது மேடம். அப்புறம் நான் சொன்னேன், சார் எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்களே இப்போ தான் ரொம்ப வருடங்கள் கழித்து ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ரொம்ப மனதார ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வழியே தெரியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு வேலை கிடச்சி, அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு உட்காந்து நம்மளோட பிரார்த்தனை என்னவோ அந்த பிரார்த்தனையை நம்ம ஒரு கோரிக்கையை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது இது கண்டிப்பாக நடக்கும். நம்மளோட நான் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேளுங்க, 10 பேருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ யாராரும் உங்கள் லைஃப்பில் உதவுறாங்களோ அந்த நேரங்களில் உட்காந்து நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்ல 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 கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதனால் யாராருக்கு ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அதாவது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட லைக் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் வர தான் நான் உற்சாகமாக அடுத்த பதிவு போடலான்னு ஒரு உற்சாகம் வரும். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.